ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லும் தமிழா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழோட புது சிலபஸ் படி இது வந்து நம்ம ஒரு 15 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 1, பிரித்தெழுதுக பொய் அகற்றும். ஓகேவா? பிரித்தெழுதுக பொய் அகற்றும். ஸோ பொய் அகற்றும் பிரித்தெழுதுனோன்னா பொய் கூட்டல் அகற்றும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா எங்கே இருக்குது? பொய் ப்ளஸ் அகற்றும், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2, சேர்த்து எழுதுதல் 8 திசை. ஓகேவா? ஸோ சேர்த்து எழுதுதலில் 8 கூட்டல் திசை. ஸோ ஆப்ஷன் படி 8 திசை அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் டெல்லி. எதிர்ச்சொல் அருகுர. எதிர்ச்சொல் அருகுரட அதோட எதிர்ச்சொல் வந்து என்னென்னா தொலைவில். ஓகேவா? அதோட எதிர்ச்சொல் வந்து தொலைவில், ஆப்ஷன் பி. பொருந்தாத சொல் உயர்திணையில் பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஸோ இது எல்லாமே வந்து உயர்திணையில் போயிடும். ஓகேவா? ஸோ வந்து இதில் ஆப்ஷன் படி பொருந்தாதது எது அப்படின்னு பார்க்குறப்ப பலவின் பால் தான் வந்து பொருந்தாதது. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஓகேவா? ஸோ மரபு பிழையற்றதை வந்து எடுத்து எழுதுகன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதை படி பார்த்தோம்னா சோறு சாப்பிட்டான் அப்படின்னு இருக்கு. ஸோ அது தவறு. ஓகேவா? பால் குடித்தான் அப்படிங்கிறது தவறு. அம்பு விட்டான் அப்படிங்கிறது தவறு. அம்பு எய்தினான், பால் பருகினான், சோறு உண்டான், அது சோறு உண் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ கூடை முடைந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதுபடி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஸோ டெல்லி தான் கரெக்டு. கூடை முடைந்தான். ஸோ இதுதான் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 6, மரபுத்தொடரின் பொருளை கண்டறிக. ஸோ மரபுத்தொடரோட பொருள் வந்து கேட்குறாங்க. கொடிகட்டி பறத்தல். ஸோ கொடிகட்டி பறத்தல் அதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல். ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். புகழ்பெற்று விளங்குதல். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 7, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். கான்டினென்ட் அப்படின்னா அதோட மீனிங் வந்து என்னென்னா கண்டம். ஓகேவா? ஸோ வந்து 6th இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். கன்வர்சேஷன். ஸோ கன்வர்சேஷன்னா என்னென்னா கான்வர்சேஷன்னா வந்து என்னென்னா உரையாடல். ஓகேவா? கான்வர்சேஷன்னா வந்து என்னென்னா உரையாடல்னு சொல்லுவாங்க. அதே கலந்துரையாடல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது மீனிங் வந்து என்ன? ஸோ உரையாடல் அப்படிங்கிறது கான்வர்சேஷனில் போகும். ஸோ கலந்துரையாடல் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். ஸோ உடலின் உறுப்பு வந்து என்னென்னா தலை. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ ஈதல், அந்த ஈக்கு வர எழுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஈங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து. ஸோ கரெக்டு. ஓகேவா? ஒரு வகை பறவை, அதுவும் கரெக்டு. அணிகலன் அப்படிங்கிறது இதுக்கு வந்து மேட்ச் ஆகாது. ஸோ பகிர்ந்து கொடு, ஈதல், பகிர்ந்து கொடு. ஸோ இது மாதிரி இதில் மேட்ச் ஆகாதுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு என்னென்னா அணிகலன் தான் வந்து பொருந்தாதது. ஸோ பாக்கி எல்லாமே வந்து இதுக்கு வரக்கூடிய மீனிங்ஸ் தான். ஓகேவா? உயிரெழுத்து, ஒரு வகை பறவை, பகிர்ந்து கொடு. கொஸ்டின் நம்பர் 11, வேறு சொல் கண்டறி. ஸோ கேட்டான் அதோட வேறு சொல் வந்து என்னென்னா கேள். ஆப்ஷன் ஏ. ஸோ வேறு சொற்கள் எல்லாமே நம்மளுடைய 9th to 12th தமிழ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பகுப்புற உறுப்பிலக்கணம்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே வேறு சொல் தான். ஸோ அந்த பகுதியை மட்டும் ஃபுல்லாக நம்ம வந்து தெளிவாக வந்து படிச்சுங்க. ஓகேவா? ஸோ முக்கால்வாசி அதில் இருந்தால் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 12, வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க. ஸோ படி அதோட வேர்ச்சொல் தொழில் பெயர் கண்டுபிடிக்கணும். ஸோ படி அதோட வேர்ச்சொல் வந்து படித்தல். ஆப்ஷன் டெல்லி. கொஸ்டின் நம்பர் 13, இடி விழுந்த மரம் போல ஓமை கூறும் பொருள் விளக்கம். இடி விழுந்த மரம் போல அதோட மீனிங் வந்து என்னென்னா துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மருவு ஊர் பெயரின் தவறானதை தேர்ந்தெடு. ஓகேவா? ஊர் பெயர் வந்து கொடுத்துருக்குறாங்க, அது தவறானதுன்னு கேட்டுருக்குறாங்க. தஞ்சாவூர் தஞ்சை. ஸோ கரெக்டு. நெல்லை திருநெல்வேலி. கரெக்டு. மயிலை மயிலாடுதுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தவறு. மயிலை மயிலாப்பூர் அப்படின்னு வரும். இங்கே வந்து தவறானது எதுனா மயிலை மயிலாடுதுறை தான். ஸோ புதுகை புதுக்கோட்டைங்கிறது வந்து கரெக்டு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. ஸோ சிங்கம் அதோட சரியான சொல் வந்து என்னென்னா சிங்கக்குருளை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.